வணக்கம். இது டாக்டர் குரு ப்ரூனோ. அவர் MCH இன் நியூரோ சர்ஜரி படிச்சிருக்காரு. அவர் கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிறார். இப்ப அவர் கரோட்டிட் ஆர்டரினா என்ன, அது எப்படி ஒருத்தருடைய பிரெயினை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத எலாபரேட்டா பேச போறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிடுறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான ஒரு டயக்னாஸ்டிக் சென்டருக்கு போயிட்டு எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. ஒரு வீடியோவை பார்த்துட்டு கரோட்டிட் ஆர்டரியோடைய இது ஸ்கேன் எடுத்தேன். அதில் பிளாக்காக இருந்தது. எனக்கு டாக்டர் சாரை ரொம்ப நாளாக தெரியும். அதனால் அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம், சார் இந்த மாதிரி கரோட்டிட் ஆர்டரி இருக்குது, அதனால இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குமோ அப்படின்றத கேட்டேன். அவர் ரொம்ப கேஷுவல் மேனரில், சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் யூஸ்வலாக டாக்டர்னா வாங்க சர்ஜரி பண்ணிடலாம், வா போய் ஹாஸ்பிட்டலில் பத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் வேணா கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு. இல்லை சார் அதெல்லாம் நத்திங் டு வரிங்க, அதெல்லாம் போய் சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 months கழிச்சு எனக்கு பைடியாட்ரிக் சர்ஜரி நடந்து நான் டெஸ்ட் பண்ணேன். நிஜமாலே அவர் சொன்ன மாதிரி அந்த கரோட்டிட் ஆர்டரியில் இருந்த பிளாக் எல்லாம் டிசால்வ் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன், சார் உங்களுடைய நாலேஜு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய தேவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவை. ஸோ நீங்கள் நியூராலஜியில் பாட்காஸ்டிங் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம் டு ஷேர் ஹிஸ் நாலேஜ். ஏன்னா நிறைய பேர் கட் ஹெல்த்தை பற்றி தான் பாட்காஸ்டிங் பண்ணுறாங்க. இது நிஜமாலே இந்த ஃபீல்டு இட்ஸ் அ வெரி எலாபரேட் ஃபீல்டு. அதை தவிர ஹேஸ் அன் எக்ஸலண்ட் ட்ராக் ரெக்கார்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், he has got 2 gold medals in MBBS. It's not easy to get gold medal. இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ்ல வாங்குற மாதிரி. அதே மாதிரி அவர் நீட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. நிறைய பேர் கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கனால an excellent gentleman, a doctor by heart அப்படின்னு நான் ரொம்ப கிளியரா சொன்னேன். வெரி ஃபாலோஸ் த எத்திக்கல் பிரின்சிபல். சார் நீங்க கரோட்டிட் ஆர்டரி பத்தி எலாபரேட்டா எப்படி ஒருத்தருக்கு இது இருக்கும் பேசுங்க. உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட் போகுது. ஹார்ட்ல இருந்து உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பிளட் கொண்டு போற வெசல்ஸ், அதாவது இரத்த குழாய்கள் தான் ஆர்டரிஸ்ம்போம். தமிழ்ல தமனி அப்படிம்பாங்க. ஸோ இதுல என்ன ஆகும்னா, ஒரு ஆர்டரிங்கிறது ஒரு ஹோஸ் மாதிரி. ஒரு ஹோஸ் கெட்ஸ் டேமேஜ் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். இப்போ நம்ம தோட்டத்தில் வச்சிருக்க ஒரு தண்ணி குழாயை நம்ம எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் தண்ணி ரொம்ப ஹை ப்ரெஷரில் போச்சுன்னா அந்த ஹோஸ் சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். இல்லை அந்த தண்ணி உள்ளே போகிற தண்ணி இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கெமிக்கல்ஸ் அந்த தண்ணி குழாயை கரோட் பண்ணிடும். இதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்க ரத்த குழாயும், அதில் மெக்கானிக்கல் காரணங்கள்னாலையும் அந்த ரத்த குழாய்கள் சேதமடையலாம், அல்லது கெமிக்கல் காரணங்கள்னாலையும் அந்த ரத்த குழாய்கள் சேதமடையலாம். இதில் என்னன்னா, இந்த ரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்கிற சுவர்ல ஒரு காயம் படும் போது அது ஒரு தழும்பா மாறுது. இப்போ சப்போஸ் நமக்கு கையில ஏதாவது ஒரு வெளியில ஒரு பிளேடு கீச்சிட்டுனா திரும்ப அந்த புண்ணு ஆறுன பிறகு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன மேடா தான் அந்த தழும்பு வரும். இதே மாதிரி இரத்த குழாய்களுக்கு உள்ள காயம் ஏற்பட்டு அது ஆறும் போது உள்ளுக்கு ஒரு தழும்பு ஏற்பட்டு அது அந்த இரத்த குழாய்க்கு உள்ள அடைப்பை படிப்படியா ஏற்படுத்துது. ஸோ இதில் எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த காயம் ஏற்படுத்தும் காரணங்களை நாம் தடுத்தாலோ அல்லது குறைத்தாலோ நமக்கு இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இதுக்கு காயம் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று சிலருக்கு இரத்த குழாய் மரபணு ரீதியாகவே கொஞ்சம் வீக்கா, அதாவது பலமிழந்து இருக்கும், அதாவது எளிதில் காயப்படுவது போல் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு எளிதில் காயம் வரலாம். இல்ல இரத்த அழுத்தம் கூட இருக்குதுன்னா இரத்த குழாய் காயமடையலாம். பல்ஸ் ரேட் கூட இருக்கும்போது கூட, அதாவது இதயம் துடிக்கும் விதம் அதிகமா இருந்தா கூட காயம் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர இரத்தத்தில் சுகர் கூட இருந்தாலோ அல்லது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலோ அல்லது யூரியா கிரியாட்டினின் இது போல எந்த ஒரு
வேதியியல் பொருளும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் இரத்த குழாய் மக்களுக்கு கரோட்டிட் ஆர்டரின்றது ரத்த குழாய். கரோட்டிட் ஆர்டரிங்கிறது இருதயத்துல இருந்து மூளைக்கு ரத்தத்தை கொண்டு செல்லும் ஒரு இரத்த குழாய். இதுல என்ன அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் சார்? அது அஃபெக்ட் ஆகி உள்ள வந்து அது பிளாக் ஆகிற பட்சத்துல மூளைக்கு போகிற ரத்தத்தோட அளவு கம்மியாகும். அது வந்து முதல்ல வந்து ஆரம்ப நிலைமையில ஒரு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கலாம், இல்ல கண்ணு இருண்டு போற மாதிரி இருக்கலாம். அதே அப்பமே நம்ம வந்து பார்த்து சிகிச்சை அளிக்கவில்லை என்றால், அடைப்பு அதிகமாகிவிட்டது என்றால் பக்கவாதத்தில் வந்து முடிந்துவிடும். ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும், பேராலிசிஸ் வரும். சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த கெமிக்கல்னாலயோ இல்ல வேற மெக்கானிக்கல்னாலயோ அடி வாங்கலாம். அதனால அந்த கரோட்டிட் ஆர்டரி வந்து கரோட்டிட் ஆர்டரி. ஆமா. ரெண்டாவது வந்து இது வயசானவங்களுக்கு ஸ்ட்ரோக்குக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட், இது வந்து இம்பார்ட்டன்ட் ரீசன். சோ அத வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சார்? வாட் டு யூ திங்க்? அதாவது இந்த அடைப்பு வந்து மிக அதிகமான அளவு இருந்தால் நமக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அதாவது ஒரு கிரிட்டிக்கல் லெவலுக்கு மேல நிறைய அடைப்பு ஒரு 80-90% மேல பெர்சன்டேஜ்ன்றத ஒரு நிறைய அளவு இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனால் ஆரம்ப நிலைமையில் இருக்கும் அடைப்பு என்பது போதிய மருந்துகள் எடுத்தாலே அதுக்கு மேல வந்து மேலும் வந்து உங்களுக்கு வந்து அதாவது இரத்த குழாய்களுக்குள் ஏற்படும் காயத்தை நம்ம தவிர்த்தாலே நம்ம உடம்புல வந்து தானாகவே ஒரு நோயை சரி செய்யும் சக்தி இருக்கு. எந்த ஒரு நோயும் ஆரம்ப நிலைமையில் இருக்கும் பொழுது உடம்பிலேயே அதை சரி செய்யும் சக்தி இருக்குங்கிறதுனால நம்ம வந்து மேலும் காயங்களை தவிர்க்கும் பட்சத்தில், அதாவது இரத்த குழாயில பிரச்சனை இருக்கு, ஆனால் கரோட்டிட் ஆர்டரியில பிரச்சனை இருக்கு, அது வந்து ஆரம்ப நிலைமையில இருக்கும் போது நாம அந்த கரோட்டிட் ஆர்டரிக்கு உள்ள ஏற்படுற காயங்களை தவிர்த்தாலே உடம்பு வந்து அதை சரி செய்து கொள்ளும். அதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கலாம் சார்? கரோட்டிட் ஆர்டரியில வந்து உங்களுக்கு வந்து அடைப்பு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு கரோட்டிட் டாப்லர் டெஸ்ட் எடுப்போம். அதாவது மூளைக்கு வந்து இருதயத்துல இருந்து போற குழாயில வந்து 4 இரத்த குழாய்கள் மூளைக்குள்ள போகுது. 2 சைடுல இருக்க கரோட்டிட் ஆர்டரி, 2 சைடுல இருக்க வெர்டிபிரல் ஆர்டரி. இது இதுக்கு வந்து நம்ம இதுக்கு பேரு 4 வெசல் டாப்லர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 இரத்த குழாய்களிலும் ரத்தம் போறது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடியதுக்கு கிட்டத்தட்ட இங்க போதா கரோட்டிட் ஆர்டரி இங்க போகுது. வெர்டிபிரல் ஆர்டரி வந்து கழுத்து எலும்புக்கு ஒட்டியே பின்பக்கம் போகும். முன்பக்கம் செல்லுவது வந்து கரோட்டிட் ஆர்டரி, பின்னால போறது வந்து வெர்டிபிரல் ஆர்டரி. இது இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க அந்த மாதிரி கரோட்டிட் ஆர்டரி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது நல்லதா நடந்திருக்கா? நம்ம அதான் எல்லாருக்குமே ஆரம்ப நிலைமையில பிரச்சனை இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுடைய பல்ஸ் ரேட்டு, அவங்களுடைய அதாவது இதயம் துடிக்கும் விதம், ரெண்டாவது அவர்களுடைய இரத்த அழுத்தம், இது ரெண்டையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரத்தத்தில் சுகர் அதிகமாக இருந்தால் அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். கொழுப்பு அதிகமாக இருந்தால் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்தால் அது எதனால இருக்குன்னு பார்த்துட்டு கொண்டு வரணும். இது மாதிரி இரத்த குழாய்க்குள் காயம் ஏற்படுத்தும் காரணங்களை எல்லாமே நாம் சிகிச்சை செய்து விட்டால் அதற்கு பிறகு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. அப்படி இல்லாம ஏற்கனவே கரோட்டிட் ஆர்டரியிலையோ வெர்டிபிரல் ஆர்டரியிலையோ ஒரு அக்ளூஷன், அதாவது அடைப்பு இருக்கும்போது அதை வந்து இரத்த அழுத்தம் அல்லது இரத்தத்தில் இருக்கும் சுகரின், சர்க்கரையின் அளவு, கொழுப்பின் அளவு இதையெல்லாம் வந்து கண்டுக்காம இருந்தா இந்த அடைப்பு என்பது வேகமாக வளரும். ஒரு ஹார்ட் பிளாக் மாதிரி எடுத்துக்கலாமா? ஹார்ட் வாஸ்குலர் பிளாக். இது வாஸ்குலர் பிளாக் தான். அதாவது இருதயத்துக்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வருகிறது. மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தால் பக்கவாதம் வருகிறது. கண்ணுக்குள்ள இருக்கிற சின்ன இரத்த குழாய்களில் இந்த அடைப்பு இருக்கும்போது பார்வையில பிரச்சனை வருது. சிறுநீரகத்தில் இருக்கிற இரத்த குழாய்க்குள்ள அடைப்பு இருக்கும் பொழுது சிறுநீரக கிட்னி ஃபெயிலியர் வருது. ஸோ அது வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு காரணம் இரத்த குழாய்களுக்குள்ள இருக்கிற அடைப்பு. அனுபவத்துல அந்த மாதிரி யாரையா ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிருக்காங்க? நிறைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இது உங்களுக்கே பண்ணிருக்கீங்க? ஆமா, எனக்கு பண்ணிருக்கீங்க. அது வந்து நேயர்கள் என்ன பண்ண உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இல்ல நிறைய சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, பேர் சொல்லாம சொல்லுங்க சார். இல்ல கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு வந்து நான் சொல்றது கடந்த சில வருடங்கள்லயே நிறைய பேருக்கு ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்க இரத்த அழுத்தத்தையும் அவங்க ரத்தத்துல உள்ள கொலஸ்ட்ரால் இது போன்ற விஷயங்களையும் அவங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதுல வந்து அதே மாதிரி டாக்டர் ப்ரூனோ சார் கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, எடுத்த உடனே சர்ஜரி தான் அப்படின்றத வந்து சொல்ல மாட்டாரு.
அவர் வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அப்புறம் மெடிசன், அப்புறமா அப்படி பேசிட்டு தான் பேசுவார். இல்ல இது என்னன்னா சார், இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து சர்ஜரி செய்தால் கூட இது எதனால இந்த அடைப்பு ஏற்படுது, மூல காரணத்தை எதனால அடைப்பு ஏற்படுதுன்னா, அதிக ரத்த அழுத்தம்னாலேயோ, அதிக ரத்தத்துல சர்க்கரை அதிகமா இருக்கனாலே அழுத்தம் ஏற்படுது. நீங்க அந்த பிரச்சனையை சரி செய்யாம ஆபரேஷன் பண்ணுனீங்கனாலும் திரும்ப இதே பிரச்சனை வரத்தான் போகுது. அதனால ஆனா நீ இது ஆரம்ப நிலைமையில அடைப்பு இருக்கும் பொழுது, அதாவது 10% தான் பிளாக் இருக்கு, 90% ஃப்ளோ இருக்குங்க போது, நீங்க வந்து இந்த காரணங்களை சரி செய்தால் அதற்கு மேல் பிளாக் வளரவே செய்யாது. வெரி குட். இது எவ்வளவு நேரம் ஆகும் சார் இந்த சர்ஜரி? இல்ல சார், கரோட்டிட் இதுலயே நிறைய விதமான சர்ஜரி இருக்கு. எண்டோவாஸ்குலர்னு பண்ணலாம், அல்லது ஓபன் பண்ணி, அதாவது அந்த ரத்த குழாயை ஓபன் பண்ணி உள்ள இருக்க அடைப்பை நீக்கிற சர்ஜரி இருக்கு. இது பெரும்பாலும் இதெல்லாம் ஒரு 3 hours 4 hours ஆகும். ஆனா இதுல என்னன்னா, இது வந்து சர்ஜரின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகிக்க கூடாது. ஏன்னா இதற்கான காரணங்களை தடுப்பதில் தான் நம்ம வந்து நம்மளுடைய அட்டென்ஷனை செலுத்தணுமே தவிர, இது வந்து ஏன்னா இது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய நோய். இப்போ இது வந்து பிளட் டெஸ்ட் வச்சு செக் பண்ண முடியுமா, இல்ல டாப்லர் ஸ்கேன் வச்சு தான்? இதுல டாப்லர் பண்ணலாம், இல்ல வந்து எம்ஆர் ஆன்ஜியோ பண்ணலாம், சிடி ஆன்ஜியோ பண்ணலாம், இல்லைன்னா டிஎஸ்ஏ டிஜிட்டல் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆன்ஜியோகிராஃபின் பண்ணலாம். ஸோ நமக்கு இதுல ரேடியாலஜிக்கலா தான் பார்த்தாதான் நமக்கு வந்து அடைப்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அடைப்பு, அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அடைப்பு இருப்பதை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு வந்து ரேடியாலஜி ஸ்கேன் தேவைப்படுது. ஆனா அடைப்பிற்கான காரணங்களை கண்டுபிடிப்பதற்கு நம்ம பிபி பார்த்துட்டு, பல்ஸ் பார்த்துட்டு, ரத்தத்தில் இருக்கிறத டெஸ்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே முக்கியம். இதுல வந்து ஸ்கேன் மாத்திரம் பண்ணிட்டு எதனால இது வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கலன்னா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணா கூட அடுத்த கரோட்டிட்ல அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு தலை சுத்தல், ஒரு மாதிரி வாயெல்லாம் ஸ்லர் ஆகுது, இது பாசிபிலிட்டி இருக்கு. மூளைக்கு ரத்தம் போகலன்னா மூளை ஒழுங்கா செயல்படாது. அதனால தலை சுத்து வர்றதோ, இல்லைன்னா வாய் ஸ்லர் ஆறது, இல்ல கை வந்து மரத்து போற மாதிரி இருக்கிறது, இல்ல சில நேரம் வந்து கை கால் யூஸ் பண்ண முடியாம இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இதுல வரலாம். ஸோ நேர்களே, உங்களுக்கு வந்து இந்த கரோட்டிட் ஆர்டரி சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதுல வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. we will take it further. இது வந்து ப்ரூனோ சார் வந்து நியூராலஜியை பத்தி ஒருத்தர் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து பிரெயின் சம்பந்தப்பட்ட நிறைய டிசார்டர் வருதுன்றது எலாபரேட்டா இனிமே பேசுவாரு. உங்களுக்கும் ஏதாவது நியூராலஜிக்கல் சம்பந்தப்பட்ட இருந்ததுன்னா வெரி வெரி ரெப்யூட்டட் சர்ஜன் who has had a very good experience கண்டிப்பா அனுப்புங்க. we'll continue to talk. Thank you.